இத நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. Send it for soon, it looks dangerous. Come fast. Hey, hey! Wait, man! Wait! தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர். தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன். ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. வாட்டர்மெலன் பாயாசத்தை வாட்டர்மெலன் எப்படா பாயாசம் வைக்க முடியும்? இப்ப வைக்கிறேன் பாருங்க. வணக்கம் திவாகர் அவர்களே. வணக்கம்மா. இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்ட்ரி எடுக்கிறீங்க? இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். வணக்கம்மா. வணக்கம்மா. ஆக்சுவலா யூஸ்வலா நான் லவபிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து லேடிஸ்ட்ட பேசுங்க, உங்க லவ்வர்ஸ்ட்ட பேசுங்க. என்கிட்ட நான் ஆங்கர்ங்க, என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இல்ல தப்பா நினைக்காதீங்க. அவர் ஒரு விளம்பர பிரியர். இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க. கூப்பிடும் போது அம்மா செல்லம் இப்படி கூப்பிடுற திவாகர் சோசியல் மீடியா இந்த மாதிரி வந்தா மட்டும் ஏன் ரொம்ப நெகட்டிவா மாறிடுறாரு? எதனால? நான் பைத்தியம் ஆயிட்டேன். எனக்கு எதுவும் தெரியாது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பூச்ச குரங்கன்னு. நெகட்டிவா உங்களுக்கு எதுலயும் மாறல இல்லமா? இல்ல காலையில இப்ப வரதுக்கு முன்னாடி வீடியோ முதற்கொண்டு நெகட்டிவ் தானே போட்டு வரீங்க. நெகட்டிவ் அதாவதுமா நம்மளோட உரிமையை தட்டி பறிக்கிறப்ப நம்மளை அசிங்கப்படுத்துறப்ப டீசெண்டா தானே போட்டோம். நினைச்சுக்கிறீங்க நீ என்னை பார்த்தா நான் மெண்டல் பே மாதிரி தெரியுதா உனக்கு? நீ சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு எங்க வீட்டுல பெத்து விட்டுருக்காங்களா? நீங்க வர்றப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. சாந்தன நான் பத்தி போட்டிருந்தேன். சாந்தனோன்னு சொல்லி நீங்க அதுல சாந்தன அண்ணா தான் போட்டிருப்பேன். சாந்தோம்னு இருந்தீங்க மொத்த வீடியோலயும். அப்படியா? கருப்பு பட டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து சூர்யா சாரோட அந்த வாட்டர்மெலன் சீனை பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்னு உருவெடுத்திருக்கோம். இதெல்லாம் மக்கள் செல்வாக்கு. இவன் இருக்கிறதுலே கழிச்சு போட்டு போய் இவன் சும்மா டைம் பாஸ்க்கு மூஞ்சி அவன் முகரை அவன் 4 இடத்துல போய் பாருங்களேன். அவன் மூஞ்சியை போய் பாருங்களேன். இப்போ நீங்களே அப்படி நினைச்சுக்கிறீங்களா? ஒருவேளை சொல்லுவாங்கல்ல லேண்ட் ஆஃப் உட்டோப்பியான்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நிஜ வாழ்க்கையில நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் ஒரு கனவு வாழ்க்கையில வாழ்வாங்க. அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. என்னோட இதுல வந்து பயந்தோரி பல இருக்காங்க. பயந்தோரி பயந்தா உங்களுக்கு பக்கோடா டேய் போடா. என்னாச்சு? ஒரே நிமிஷம். இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல வாங்கம்மா. நீங்க நார்மலாவே சொல்லலாம். உட்காருங்க. பரவாயில்ல. இல்ல ஒரு நிமிஷம் ஆமா. நம்ம உனக்கு கருணையே இல்லையா? என்ன கருணை பேசுறீங்க? ஆய் வருதுண்ணே. ஏன் இதுல நீங்க உட்கார்ந்து சொல்ல நான் நெகட்டிவா கேட்க மாட்டேன். உட்காருமா. வாமா. வாங்க. அது என்ன இன்டர்வியூ நடுவுல சொல்லுங்கம்மா ஒரு நிமிஷம். ஐயோ வேற டார்ச்சர் பண்றாடா. அவன அடிடா. அவன அடிடா. அவன பாக்க. இஷ்யூஸ் கேட்காம நீங்க பண்றது இதுவா டிஜோ வாழ்க்கை? படிச்சிருக்கியா படிக்கல நீ? ஏய் ஏன்னா அழுகுற? ஏய் சீ ஏன் அழுதுக்கு இருக்க நீ? என்ன மட்டும் கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயா டேய் அழுகாதடா. நீங்க படிச்சிருக்கீங்க. வாங்க பாருங்க. வாங்க. நீங்க டாக்டர் சொல்லவில்லை சார். அப்படி சரி நான் கேட்கல. வாங்க. நல்ல விஷயத்தை உண்மையான விஷயத்தை கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லி தான் அவட்ட ஆரம்பி. இல்ல சார் பயப்படாத. பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியம் அது உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இருக்கேன்டா உனக்கு. சாக போறதே நீதான்டா. இஷ்யூஸ் பத்தி கேட்கலாம். அவர் வந்து திருப்பி நான் சொன்னது ஏங்க நீங்க ஒரே சீனை நீங்க அவ்வளவு வருஷம் பண்ணும்போது நம்ம கேள்வி நான் தப்பா கேட்டேன். சரி நாங்க நல்லா இருக்கும்போது சாபம் வர்றோம். ஏன்டா ஒரு சாபத்தை வேஸ்ட் பண்ண? ஒரு क्वेश्चனுக்கு பதில் சொல்ல தெரியல. நீங்க ஆனா சொல்லிட்டு போறீங்க. சரி வாங்க அப்ப பதில் சொல்லுங்க. அப்ப அவ்வளவு இதெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க. இப்படி வெறுப்பா பேசுறேன். ஒரு நிமிஷங்க. அவ்வளவு இதெல்லாம் பதில் சொல்லிட்டு போங்க. இன்டர்வியூல பதில் சொல்லுங்க. சும்மா வெளியில வந்துட்டுலாம் பதில் சொல்லாதீங்க. சரியா? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. ஒரு क्वेश्चனுக்கு பதில் சொல்ல எதுவும் இல்ல. அப்படியே சொல்ல ஒரு பாசிட்டிவா இவரை கொடுத்து இவரோட கொஞ்சி வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி அதே ஆக்ஷன் அதே தான் அடிப்பீங்க. இல்ல இவர் என்ன நினைச்சிட்டாரு? இவரை கூப்பிட்டு சூர்யா மாதிரி கஜினி மாதிரி பண்ணுங்க இவரை அந்த மாதிரி பண்ணி 4 வாட்டி பார்த்து சொல்லி சூப்பர்னு கை சொல்லி அனுப்பணும்னு நினைச்சீங்களா? படுத்துறா அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்குடா. ஒரு 4 நல்ல கேள்வி கேட்டேன். இவர் வந்து என்ன சொன்னாருன்னா
நான் சொல்ற மாதிரி கேள்வி கேள்விப்பா. ஏன் கட் பண்றீங்க? ஏன் கட் பண்றீங்க? ஏன் கட் பண்ற? வீடியோ ஏன் கட் பண்றீங்க? வீடியோ ஏன் கட் பண்றீங்க? சோ நான் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம். அந்த வீடியோவும் ரெக்கார்ட்ல இருக்கு. இவருக்கு வந்து இவர் அப்படியே அழகா சூப்பர் செல்லக்குட்டி சிவாஜி மாதிரி பண்ணு, கஜினி மாதிரி பண்ணுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சு விடணும். வரவங்கலாம் நீ ஊர்ல இருக்க எல்லாரும் தப்பா பேசிட்டு இருப்பீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா அதை? பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. புலவுல கெட்ட வார்த்தை வருமா? எல்லாருமே கர்நாடக கேட்கறோம். அதுதான் சார். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. கிரிஞ்சு வீடியோ பண்ணிக்கிறீங்க நீ. சரி கிரிஞ்சு போடா. கிரிஞ்சு வேல. அவரு பண்ண மாட்டாரு. அவரு ஒரு ஸ்டைல் போ. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. என்னது வாட்டர்மெலன் ஸ்டாரா? ஏண்டா வாட்டர்மெலனுக்கும் ஸ்டாருக்கும் என்னடா சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். கர்ணன் சிவாஜி மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம தர்பூசணி பண்ற சேட்டைகளை எல்லாம் இன்னைக்கு நடிகர் திலகம் உயிரோட இருந்து பாத்துட்டு இருந்தானாக்கா அவருடைய மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? அதேதான். சூர்யா சாரி அந்த சீனை ரீக்ரியேஷன் பண்ண வச்சிருக்கோம்னா அந்த அளவு எனக்கு மக்கள் வரவேற்பு. சோ என்னோட ஓன் ஸ்டைல அதை பண்ணேமா, அது நல்ல ரீச். ஏண்டா தற்கூரி, அவரோட ஐகானிக் சீனை அவரு ரீக்ரியேட் பண்ணி போடக்கூடாதாடா? ஏதோ உன் சொந்த முயற்சியில் நீ கிரியேட் பண்ண சீன் மாதிரி இவ்வளவு சீன் போடுற, அதையும் தைரியமா போஸ்ட் வேற பண்ணிருக்கேன் இந்த நாய். ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தேன் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எஸ், ரீசெண்டா சூர்யா சாரோட நடிப்புல வெளிய வந்த கருப்பு மூவியோட டீசர் பார்த்தேன். டீசர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆஸ் யூசுவல் சூர்யானோட ஆக்டிங் ஃபயரா இருந்துச்சு. பட் நான் இந்த விஷயத்தை பேசுறதுக்காக நான் இங்க வரல. அந்த டீசர்ல 2005ல வெளிய வந்த கஜினி மூவியோட ஐகானிக் சீன் ஒன்னு இருக்கும், அதை வந்து வச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஏதோ இவனுடைய சீன் எடுத்து டீசர்ல வச்ச மாதிரி ரொம்ப பெருமையா போஸ்டா மேக் பண்ணி போட்டிருக்கு இந்த நாய். எப்படி முடிஞ்சா? ட்ரோல் கிரியேட்டர்ஸ்லாம் அண்ட் ஆடியன்ஸ்லாம் இந்த மாதிரி தற்கொலையெல்லாம் வளர்த்து விடாதீங்கன்னா கேக்குறீங்களா? மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியில் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் இப்ப பாத்தீங்களா அதோட விளைவு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு. சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆக்சுவலி இந்த வீடியோ போட வேண்டாம்னு தான் இருந்தேன், பட் இவன் பண்ற அலுமை என்னால தாங்க முடியல. பட் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னன்னா, நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ.